வெல்கம் டு கல்டா இன்ஃபோ தமிழ். உங்களில் நிறைய பேருக்கு கார் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆசை இருக்கும். இந்த வீடியோவில் காட்ட போகிற இந்த உலகத்திலே ரொம்ப வியர்டஸ்டான காரெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இன்றைக்கான வீடியோட கொஸ்டின் அப்படின்னா, நீங்கள் கார் வாங்கினீங்கன்னா என்ன கலரில் என்ன கம்பெனியில் வாங்குவீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கார் வாங்கினேன்னா ப்ளூ கலர் கார் தாங்க வாங்குவேன், வோல்க்ஸ்வேகன் கம்பெனியிலேருந்து. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி என்னோட சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது 1932 ஹெலிக்ரான். ஹெலிகாப்டரில் இருக்கிற மாதிரியே முன்னாடி ஒரு சின்ன வீலோட வருமாங்க இந்த காரு. நீங்கள் ரொம்ப பழைய ஹெலிகாப்டர் மாடல்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தாங்க இருக்கும். இந்த காரில் ஜெட் என்ஜினை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கே யூனிக்காக இருந்தாலும் இந்த காரு சில விஷயங்கள்னால அந்த அளவுக்கு சேல் ஆகலைங்க. ஏன்னா இந்த என்ஜின் ரொம்ப சவுண்டு கேட்குற மாதிரி இருக்குமாங்க. முன்னாடி இருக்கிற இந்த வீல் இந்த காரில் உட்காந்து ட்ரைவ் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வர ரோடை மறைக்கிற மாதிரி இருந்திருக்கு. அதனால் இந்த டிசைன் அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகாமல் இந்த காருமே சேல்ஸ் ஆகலை. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது லாம்போகினி மார்சல் 1967 மாடலுங்க. இதை 3 டிசைனர் சேர்ந்து தான் உருவாக்கியிருக்காங்க. இந்த காரை 3 டிசைனர் சேர்ந்து தான் உருவாக்கியிருக்காங்க. 4 பேர் உட்காந்து பயணம் செய்கிற மாதிரி தான் இந்த கார் இருக்குங்க. இந்த காருடைய பிராண்டே லாம்போகினி தான். லாம்போகினி காரை நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ரொம்ப எக்ஸ்பென்சிவான காருங்க. இந்த காருமே ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தாங்க. படையப்பால நீலாம்பரி ரம்யா கிருஷ்ணன் வருவாங்க தெரியுமா, அவங்க ஒரு கார் வச்சுருப்பாங்களே, அதில் கதவெல்லாம் மேல் நோக்கி திறக்கும் தெரியுமா, அந்த மாதிரி தான் இந்த காரில் இருக்கிற டோர்ஸ்மே மேல் நோக்கி திறக்கப்படுமாங்க. அதே கார் மாதிரி தான் இந்த காருக்குமே கிளாஸ் பொருத்திருக்காங்க. இந்த கிளாஸ் கொஞ்சம் கர்வ்டா, அதாவது கொஞ்சம் வளைஞ்சு போயிருக்குங்க. இது அந்த அளவுக்கு சேஃப் கிடையாது. ப்ராக்டிக்கலாகவும் இந்த காரை செட் ஆகாது. அதனால இந்த காரை அதிக அளவில் ப்ரொடக்ஷன் பண்ணவே இல்லையா. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது ஹாவர்ஸ் கார், அதாவது பறக்கும் கார். நம்மள நிறைய பேருக்கு பறக்கிற கார் வந்தால் வேறு லெவலில் இருக்கும்ல அப்படின்னா ஃபீல் ஆகும். நிறைய ஃபேண்டசி மூவிஸ்லலாம் நம்ம பறக்கிற காரை பார்த்துருப்போம். ஆனால் ரியல் லைஃப்லையும் இந்த மாதிரி காரை உருவாக்குற ப்ராசஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இதில் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கிறதுனால இந்த காரை இன்னமும் முழுமையாக கம்ப்ளீட் பண்ணாமல் இன்னுமே டெவலப்பிங் ப்ராசஸில் தான் வச்சுருக்குறாங்க. இந்த இமேஜில் ஒரு கார் பறக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுது இல்லையா, இந்த கார் உண்மையான கார் தாங்க. ஆனால் இது ரொம்ப தூரம்லாம் பறக்கலைங்க. ஒரு சில அடி மட்டும்தான் பறந்துருக்கு. ஒரு சில அடி தூரம் மட்டும் பறந்துட்டு இந்த கார் திரும்பவும் கீழே விழுந்து கிராஷ் ஆயிடுமாங்க. ஏன்னா இதனுடைய அதிகமான வெயிட் காரணமா. அதனால இந்த காரை ரொம்பவே டைனியாகவும் லைட் வெயிட்டாகவும் உருவாக்குற ப்ராசஸ்ல ஈடுபட்டு இருக்காங்க. இன்னும் இந்த கார்ல என்னென்ன சேலஞ்சஸ்லாம் இருக்கோ டெஸ்ட் ட்ரைவ் பார்த்துட்டு அதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே ரெக்டிஃபை பண்ணி திரும்ப இந்த காரை டெவலப் பண்ணிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனால் இன்னும் நடைமுறைக்கு வரல. கண்டிப்பாக இந்த காரை ரொம்ப தூரம் பறக்க வைக்கிற அளவுக்கு இதை உருவாக்கிடுவாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுது? ஃப்யூச்சரில் இந்த மாதிரி பறக்கிற கார் வருமா, அப்படி வரணுமா அப்படின்னு உங்களுக்கு ஆசை இருக்கான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது ஆம்பி கார் 1961 மாடல். நிறைய பேருக்கு ஒரு காரு ரோட்லேயும் போகணும், தண்ணிக்குள்ளேயும் போகணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆசை இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ஒரு காரை வடிவமைச்சிருக்காங்க. 1961 நடந்த நியூயார்க் ஆட்டோ ஷோவில் தான் முதலாக இந்த காரை பப்ளிக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இந்த கார் ரொம்ப காஸ்ட்லியாங்க. இந்த காரை நடைமுறைப்படுத்தணும், இந்த காரை ஓட்டணும் அப்படின்னா வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் பாலிசி கண்டிப்பாக தேவை. ஆனால் இந்த காருக்கு அது கிடைக்கவே இல்லையாங்க. இந்த காரை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா அதிகமாக செலவாகுமாங்க. ஒரு டைம் இந்த காரை தண்ணியில் ஓட்டிட்டோம் அப்படின்னா இதுக்கு கிரீஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. அதுவும் ரொம்ப அதிகமான அளவில் நம்ம கிரீசிங் பண்ணால் மட்டும்தான் இந்த கார் திரும்பவும் ரோட்டில் போகுமாங்க. ஸோ லாட் ஆஃப் சர்வீசஸ் இதுக்கு தேவைப்படுறதுனால இந்த கார் அந்த அளவுக்கு சேல்ஸ் ஆகவே இல்லையா. ஆனாலும் மார்க்கெட்டில் ஒரு சில கார் புதுசாக வருது, அதில் புது அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது அப்படின்னா அந்த காரை கண்டிப்பாக வாங்கி ஓட்டி பார்க்கணுன்னு நிறைய பணக்காரங்க இருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி யூஎஸில் அந்த டைமில் பிரசிடெண்ட்டாக இருந்த லிண்டன் ஜான்சன் அப்படிங்கிறவர் இந்த காரை வாங்கியிருக்காரு. இந்த காரை இவர் ஓட்டவும் செஞ்சுருக்கிறாருங்க. இந்த கார் மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஏதாவது வித்தியாசமான கார் ஏதாவது சந்தைக்கு வந்துச்சு அப்படின்னா அந்த காரை நிச்சயமாக இவர் ஃபஸ்ட்டாக வாங்கிடுவாராம். இவர்கிட்ட நிறைய யூனிக்கான கார் கலெக்ஷன்ஸ் கூட இருக்கான். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது நேனோ கார். இந்த நேனோ கார் தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. இந்த காருடைய ஓனர்னு பார்த்தீங்கன்னா ரட்டன் டாட்டா தான். இந்த கார் எப்படி உருவாச்சு, எதனால் இந்த காரை உருவாக்குனாங்க அப்படின்ற ஸ்டோரி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் ஒரு டைம் நான் சொல்கிறேன். ரட்டன் டாட்டா ஒரு டைம் அவருடைய காரில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ சிக்னல் விழுந்திருக்கு. அந்த சமயத்தில் நல்ல மழை பெஞ்சிருக்குங்க.
வெளியே பார்த்தாங்க அப்படின்னா ஒரு 2 வீலரில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க பிள்ளைங்க எல்லாரும் நனைஞ்ச மாதிரி உட்காந்துட்டு இருந்தாங்க. இதை பார்த்த உடனே தான் ரத்தன் டாட்டாவுக்கு ஒரு யோசனை வந்திருக்கு. ஸோ பாவம்ல இவங்க நனைஞ்சிட்டே இருக்கிறாங்க, மிடில் கிளாஸ் ஃபேமிலியாலையும் வாங்க முடிகிற ஒரு காரை உருவாக்கணும், மோஸ்ட் அஃபோர்டபுள் காரை நம்ம உருவாக்கணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டிருக்காரு. அது மூலமாக தான் இந்த நானோ கார் உருவாகியிருக்கு. இந்த கார் அந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவாக இல்லை. இதை உருவாக்கின உடனே மார்க்கெட்டுக்கு அவங்க கொண்டு வந்தப்போ இந்த காரை 1 லட்சத்துலேருந்து 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் தான் சேல் பண்ணியிருக்காங்க. நான் கூட சின்ன வயசில் எங்கள் ஸ்கூல் விட்டதுக்கப்புறம் வெளியே எட்டி பார்ப்பேன். அப்போ ஒரு கார் க்ரீன் கலரில் ஒரு குட்டி நானோ கார் வெளியே போகும். அந்த கார் பின்னாடி ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கும், டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அந்த காரை ஓட்டினது ஒரு டாக்டர் தான். அப்போ தான் நான் பார்த்தேன், இந்த மாதிரி ஒரு காரை நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன். ஆனால் இந்த காரை நிறைய பேர் வாங்கலை. ஏன்னா இந்த காரை அவங்க நடைமுறைப்படுத்தும் போது, அதாவது மார்க்கெட்டுக்கு கொண்டு வரும்போது, இதை மார்க்கெட்டிங் பண்ணும்போது என்ன சொல்லி விற்றுருக்காங்க அப்படின்னா, இந்த உலகத்திலேயே சீப்பஸ்ட் கார் அப்படின்னு சொல்லிட்டு விற்றுருக்காங்க. ரத்தன் டாட்டாவே அதை ஒத்துக்கிட்டாங்க. நாங்கள் இந்த காரை இந்த உலகத்திலேயே சீப்பஸ்ட் கார் வித்துட்டோம். ஆனால் மோஸ்ட் அஃபோர்டபுள் கார் அப்படின்னு வித்திருந்தா வேணா இந்த கார் ரொம்ப அதிக அளவில் சேல் ஆகியிருக்க வாய்ப்பு இருக்கு. நாங்கள் சீப்பஸ்ட் கார்னு விற்றதுனால தான் இந்த காருடைய ரீச் அந்த அளவுக்கு யாருக்குமே போய் சேரலை. மக்கள் யாருமே இந்த உலகத்திலேயே சீப்பஸ்ட் காரை வாங்குறதுக்கும் விருப்பப்படலை. இந்த ஒரே ரீசன்னால தான் இந்த காரு பெரிய அளவில் சேல்ஸும் ஆகலை. இதனுடைய ப்ரொடக்ஷனுமே இப்போ ஸ்டாப் ஆகிட்டதா சொல்கிறாங்க. இந்த காரை இந்த ஒரே விஷயத்துக்காக நிராகரிச்சிருக்கிறாங்க எல்லாருமே. ஆனால் இந்த காரில் ஏகப்பட்ட ப்ளஸ் இருக்குங்க. மற்ற காரை கம்பேர் பண்ணும்போது 1 லிட்டர் பெட்ரோல் போட்டாலோ இல்லைன்னா டீசல் போட்டாலோ மற்ற கார்கள்லாம் 13லேருந்து 15 கிலோமீட்டர் வரைக்கும் தாங்க கொடுக்கும். ஆனால் இந்த கார் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 23லேருந்து 26 கிலோமீட்டர் வரைக்கும் கொடுக்குமாங்க மைலேஜ். ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னாலும் ரொம்ப வித்தியாசம் கிடையாதுங்க. 80 கிலோமீட்டர்லேருந்து 110 கிலோமீட்டர் வரைக்கும் நம்மளால இந்த காரை ஓட்ட முடியுமா. 4 பேர் வரைக்கும் இந்த காரில் உட்காந்து டிராவல் பண்ண முடியும். காருடைய தேவையே என்னது, மழையில நனையாம சேஃப்டியாக உள்ளே உட்காந்துக்கிட்டு டிராவல் பண்ணுறதுக்காக தான். அந்த ஒரு விஷயத்தை இது சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு. அதே மாதிரி எல்லா விதத்துலையும், அதாவது மற்ற கார்களெல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படின்னா அதிக அமௌண்ட் செலவாகும். ஆனால் இந்த கார் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம 2 வீலர் வச்சுருந்தோம்னா அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுவோமோ அந்த அளவுக்கு தான் ஆகுமா. ஸோ இவ்வளோ ப்ளஸ் இருக்கிற இந்த காரை அவங்க மார்க்கெட்டிங் பண்ண சீப்பஸ்ட் கார் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்காக எல்லாருமே நிராகரிச்சிட்டாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் கார் வாங்கினா இந்த நானோ காரை நிச்சயமாக வாங்குவேன். எந்த ஒரு கார் ஆடம்பரமாக இல்லாமல் நம்மளுடைய தேவையை பூர்த்தி பண்ணுதோ அந்த காரை வாங்கி நம்ம ஓட்டலாம். ஐ திங்க் இந்த காரில் ஒரே ஒரு மைனஸ் தான் அப்படின்னு நான் நினைக்கிறது என்ன அப்படின்னா, இன்கேஸ் இப்போ கார்லாம் ஆக்சிடென்ட் ஆகுது இல்லையா, அந்த டைமில் நல்ல எக்ஸ்பென்சிவான கார்ஸ்னால் அதில் ஏர் பலூன் நமக்கு உடனே வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த காரில் இந்த வசதி இருக்குதா அப்படின்றது எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது லேஸ் எலக்ட்ரிக் கார். இது 1942 மாடலுங்க. இது பபிள் கார்னு சொல்கிறாங்க. இதனுடைய டிசைனே பார்த்தீங்கன்னா பபிள் மாதிரி ரொம்ப வியர்டாக இருக்கும். இது ஒரு எலக்ட்ரிக் கார் தாங்க. இதில் ஒரே ஒருத்தர் தான் உட்காந்து ட்ராவல் பண்ண முடியும். நம்ம ரொம்ப அதிகமான டிராஃபிக் இருக்கிற பெரிய பெரிய சிட்டிஸ்குள்ளெல்லாம் நல்லா நுழைஞ்சு போகணும் அப்படின்னா இந்த காரை யூஸ் பண்ணிக்கலாம். மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் எல்லாத்துல இருந்தும் இது நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கும். இது ஒரு எலக்ட்ரிக் கார் அப்படிங்கிறதுனால 5 பேட்டரிஸை இதுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 5 பேட்டரிஸோடைய சார்ஜ் பயன்படுத்தி இது 100 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் எந்த ஒரு சார்ஜும் பண்ணாம போகுமாங்க. இதனுடைய டாப் ஸ்பீடுன்னு பாத்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 70 கிலோமீட்டர் வரைக்கும் நம்மளால போக முடியுமாங்க. ஆனா இதனுடைய டிஸ்அட்வான்டேஜ்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த கார்ல ஒருத்தர் மட்டும் தான் உட்கார முடியும். ஆனா இந்தியாவுக்கு இந்த காரு கண்டிப்பா சூட் ஆகாது. இந்தியாவில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு ஒரு குடும்பமே போகணும் அப்படின்னா இந்த காரு கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகாது. அதனாலேயே இந்த காரு அந்த அளவுக்கு ப்ரொடக்ஷனும் ஆகலையாம். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது ஹாட் டப் கேடிலாக். இதை காருன்னு சொல்கிறதா இல்லை ஸ்விம்மிங் பூல்னு சொல்கிறதா என்னன்னே எனக்கு தெரிலங்க. ஒரு காருக்குள்ளே ஸ்விம்மிங் பூல் இருக்கிற மாதிரி இந்த காரை உருவாக்கியிருக்காங்க. இந்த காரில் இருக்கிற இந்த தண்ணி ரொம்ப ஹைஜீனிக்கான தண்ணி தானா. இது கிட்டத்தட்ட இந்த கார் ஓடும்போது அந்த என்ஜினுடைய ஹீட் மூலமாக 102 டிகிரி வரைக்கும் வார்மாக வச்சுக்குமா இந்த தண்ணியை. இந்த காரை வேர்ல்ட் ரெக்கார்ட் வாங்கணும்னு சொல்லிட்டு 2 இன்ஜினியர் ஸ்பில் வேக்கர் அண்ட் டன்கன் ஃபாஸ்டர் 2 பேருமே சேர்ந்து உருவாக்கியிருக்காங்க. 1 மணி நேரத்தில் 100 மைல்ஸ் தூரம் வரைக்கும் இந்த கார் போகுமாங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது BMW ஐசெட்டா. 1955 காலகட்டத்தில் இந்த BMW அப்படிங்கிற இந்த பிராண்டுக்காகவே நிறைய பேர் இந்த BMWலேருந்து கார் வாங்குவாங்க. ஏன்னா அந்த கம்பெனி நிறைய நல்ல கார்ஸை சேல் பண்ணிட்டு இருந்தாங்க.
ப்ரொடக்ஷனும் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் தான் அவங்க உருவாக்குனாங்க இந்த BMW ஐசெட்டா அப்படிங்கிற இந்த பபிள் காரை. ஆனால் அந்த காலகட்டத்தில் BMW அப்படிங்கிற அந்த ஒரு கம்பெனியுடைய பிராண்டு ரொம்ப பெருசாக இருந்ததுனால அவங்க விற்கிற கார் எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தது. அப்படி தான் அவங்க உருவாக்குன இந்த பபிள் காருமே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்திருக்கு. நிறைய பேரால் இந்த காரை வாங்க முடியல. 1955 அந்த காலகட்டத்திலலாம் கார் ஷோ ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்குங்க. அந்த சமயத்தில் தான் BMW அப்படிங்கிற இந்த கம்பெனி அந்த இடத்துல இருந்த இந்த காரை பார்த்து ரொம்பவே இன்ஸ்பயர் ஆகி நம்மளும் இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஐசெட்டா கார்ஸை உருவாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப மைக்ரோ காருங்க. இதில் ஒருத்தர் மட்டும் தான் உட்காந்து டிரைவ் பண்ண முடியும். அதாவது ஜெர்மனிக்குள்ள அண்ட் அதர் ஏரியாஸ்குள்ளேயும் நம்மளால டிரைவ் பண்ண முடியும். இதுக்கு லைசன்ஸும் கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரண்ட்ல இந்த காரை ஓப்பன் பண்ணி தான் உட்காரணும். இதுக்குள்ளே உட்கார்றதும் எந்திரிச்சு போகிறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைய லக்கேஜஸையும் இந்த காரில் வச்சு நம்மளால கொண்டு போக முடியுமா. இப்போ உங்க எல்லாருக்கும் பிடிச்ச செக்ஷன் வந்தாச்சு. அதாங்க உங்க கமெண்ட்ஸ்லாம் ரிப்ளை பண்ண போகிறோம். வாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச 5 யூடியூப் சேனல் நேம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு கெனடி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் நேம் கலாட்டா இன்ஃபோ தமிழ், அதாவது நம்ம சேனல் சொல்லியிருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா. அடுத்து மாயம் ஸ்டுடியோ. நானும் மாயம் ஸ்டுடியோ பார்ப்பேன், ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். மதன் கௌரி வீடியோவும் அதே மாதிரி தான். மிஸ்டர் ஜிகே அந்த வீடியோவும் ரொம்பவே சயின்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். கிரேசி XYZ நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல, இதுக்கப்புறம் போயிட்டு பார்க்குறேன். இதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்டும் என்னோட வீடியோ இடம்பெறணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு வீடியோலையும் நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் போய்ட்டு பதில் சொல்லணும். எந்த பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதோ அந்த பதில் எடுத்து நான் என்னோட வீடியோவில் சொல்லுவேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.